அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஸ்டாக் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு ப்ரீ மார்க்கெட் இம்பேக்ட் அப்படின்ட்டு, அதாவது 9/7க்கு நம்மளுக்கு தெரிந்துவிடும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டாக் யார் அப்படின்னு. அதை 9:15க்கு நம்மளுக்கு ஆரம்பமாகும். அப்போ இந்த 8 நிமிடங்களில் நம்ம அதனை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வரைபடமே இல்லாமல் நம்ம வந்துட்டு 9:15 9:30க்குள்ளே மட்டும்தான் வர்த்தகம். அதற்கு பின்னாடி நம்ம செய்ய வேண்டியதில் லாபமோ நஷ்டமோ இந்த 15 நிமிடங்கள் தான். இதனை எப்படி மேற்கொள்வது? இது நம்ம பை செல் அப்படிங்கிறது பேஸ் கிடையாது. இது எப்படி பார்க்கணும், எந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வகுப்பாக இருக்கும். இது கற்றுக்கொள்ள எங்களிடம் இணைந்தால் வெற்றி பெற்று விடுவோம் என்ற எண்ணத்தில் வேண்டாம். இது ஜூன் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு பதிவு செய்து அதனை பற்றி தகவல்களும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து விடுங்கள். மிக முக்கியம், நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வகுப்பு இருக்காது. உங்களுடைய சுய முடிவும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் இந்த வெற்றி உங்களுக்கு இருக்கும். அதனால் எங்களிடம் இணைந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இணைய வேண்டாம். இது கற்றுக்கொள்ள மட்டுமே. பேங்க் நிஃப்டி வாரத்தின் துவக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், லைஃப் ஹை நியர் இருக்குது, என்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாரத்தின் துவக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மண்டே டு ஃப்ரைடே, திங்கள் முதல் வெள்ளி வரை. நம்மளுக்கு திங்கட்கிழமை சந்தை விடுமுறை அப்படின்னா அந்த வாரத்தில் விடுமுறை முடிந்து எப்போது துவங்குகிறதோ அந்த துவக்க நாள் மட்டுமே நம்மளுக்கு வாரத்தின் துவக்கமாக அமையும். அதனால் நம்மளுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கக்கூடிய நாட்கள் தான் நம்மளுக்கு வாரத்தின் நாட்கள். அதில் திங்கள்கிழமை, அதாவது வாரத்தின் துவக்க நாள் என்ன ஆரம்பமாகிறதோ அந்த ஓப்பன்லிருந்து ஒரு ஹை லோ ரேஞ்ச் கிரியேட் ஆகும். இதுதான் லாஜிக். இதனுடைய தொலைவு குறைந்தபட்சம் நம்மளுக்கு 1000 புள்ளிகள் இருக்கணும். ஆனால் அந்த 1000 புள்ளிகள் சென்ற வாரம் இல்லை. அப்போ இது குறைந்தபட்ச ரேஞ்சாக இருக்குது. இதனுடைய தாக்கம் அடுத்த வாரம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 44,153 அப்படிங்கிறது 52 வாரத்தோட அதிகபட்ச ஹையாக இருக்கிறது. அப்போது லைஃப் ஹை நியர் இருக்கிறனால இதோட பிரேக் அவுட்டை செலப்ரேட் பண்ணி அங்கிருந்து உணர்ச்சிவசப்பட்டு சந்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், தற்போது பார்ப்பதற்கு அதற்குண்டான, அதாவது பிரேக் அவுட் ஆகலாம். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அதை கொண்டாடக்கூடிய மூமெண்டம் இருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சென்ற வாரம் பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆன விலையிலிருந்து 545 புள்ளிகள் குறைந்தபட்சமும் 705 புள்ளி, அதாவது 160 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலும் இருந்திருக்கு. நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இருக்கிற ஒரு முரண்பாடு என்னென்னா, நிஃப்டி பார்த்திங்கன்னா 18,500 ஸ்பாட் இருந்தாலும் ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 18,570, அதுக்கப்புறம் 650, அடுத்தது 700, அடுத்தடுத்த கான்ட்ராக்ட். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள். அப்போ 18,500னா 1% நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட் மந்த் கான்ட்ராக்ட் அப்படி சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 44,300, மார்க்கெட் இருக்கிற 44,000. அப்போ 1%னாலே 400 புள்ளிகளுக்கு அபோவ் இருக்கணும். ஆனால் இங்கே அந்த ப்ரீமியம் குறைவாகத்தான் இருக்கிறது. கரண்ட் மந்த் கான்ட்ராக்டில் நிஃப்டியில் 70 பாயிண்ட் இருக்கு, ஆனால் பேங்க் நிஃப்டியில் 70 பாயிண்ட் இருக்குது. அப்போது ப்ரீமியம் குறைவு ஒரு ட்ராபேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அட்டவணை பார்த்திங்கன்னா 44,000 கால், 43,700 கால், 43,800 கால், 43,700 புட் கொடுத்துருக்காங்க, 43,500 புட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதனை கடந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் நம்மளுக்கு வர்த்தகம் ஆகணும். அதுவும் கேப் அதிகமாகவும் இருக்கணும். அப்போ தான் இம்பேக்ட் பண்ணும். அப்போது நம்மளுக்கு திங்கக்கிழமை நம்மளுக்கு ஒரு கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்பாக தெரியுது. ஆனால் அன்றைய தினம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு செய்யணும். ஆப்ஷன் அட்டவணை தான் தீர்மானிக்கக்கூடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அடுத்தது இது என்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு, கொண்டாடக்கூடிய அளவுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு டைம் வேல்யூ சேமாக தான் இருக்குது. ஒரு பெரிய தாக்கம் கொடுக்கக்கூடிய டைம் வேல்யூ, அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, கால் சைடு இல்லை. அப்போது மார்க்கெட் வந்து புட் சைடு பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ சேமாக தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு அடுத்த வர்த்தகம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் அடிப்படையில் நம்மளுக்கு சந்தையோட குறுகிய எல்லைனா 43,738 டு 44,269. இந்த 44,269ங்கிறது அபோவ் 52 வீக் ஹை. அப்போ வைட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 43,469 டு 44,531 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 44,113, 44,269, 44,579. சப்போர்ட் லெவல் 43,930, 43,738, 43,396 இருக்கும். அப்போது சந்தையில் 44,000 கால் புட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது 44,269ங்கிற லெவலும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை கூட்டினா நம்மளுக்கு 520. அப்போ 44,520 ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் நம்மளுக்கு 44,520க்கு மேலே நிற்கும்போது தான் 44,000 கால் புட் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடமா மாறி அதற்கப்புறம் ஒரு இம்பேக்ட் பண்ணும். அப்போ இதற்கு மேலே தானது அதோட ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நல்ல ஒரு இம்பேக்டரை கொடுக்கும். அதே போல் இந்த பயணம் நடைபெறணும்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உள்ள ரேஷியோ முரண்பாடு இருக்கக்கூடாது. அந்த முரண்பாடு அமைந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அதனால் திங்கட்கிழமை ஆப்ஷன் அட்டவணையும் இந்த இம்ப்ளைடு வாலிடிட்டியும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து வர்த்தகம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.